ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ்ல இது எபிசோட் 4. இந்த எபிசோட் 4ல வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 76ல இருந்து 100 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஜெனரல் தமிழ்ல இருக்க கொஸ்டின் நம்பர் 76ல இருந்து 100 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா 76வது கேள்வி. ஆங்கில சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அலமாரி, பி துட்டு, சி லாந்தர், டி உயில். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆப்ஷன் டி உயில் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எதிர்ச்சொல்லை பொருத்துக. இதுல வந்து என்னன்னா, இங்க இந்த சைடு கொடுத்திருக்க வார்த்தைகளுக்கு எதிர்ச்சொல்லை தான் நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? இப்ப அணுகு, அணுகோட எதிர்ச்சொல் என்னது? விலகு. அதாவது அணுகுனா ஒரு விஷயத்த செய், அந்த மாதிரி பொருள் கொடுக்கும். அதோட ஆப்போசிட் என்ன? அது வந்து விலகு, அந்த மாதிரி வரதுனால விலகுனா கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஐயம், ஐயம்னா டவுட். எதிர்ச்சொல் என்னது? தெளிவு. ஊக்கம், சோர்வு, உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்போசிட் என்னது? எதிர்ச்சொல் என்னது? பொய்மை. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4123 தான் கரெக்டான ஆன்சர். எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்தையோட எதிர்ச்சொல் நுந்தை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ நுந்தை. பிழையான தொடரை கண்டறிக. ஓகேங்களா? இப்ப போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். சரி, ஓகே. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. சரி, ஓகே. குறைவில்லாமல் நான் உண்ட நாய் குறைத்தது. சரி, ஓகே. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதுதான் தப்பான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் பிழையா இருக்கு. ஆப்ஷன் டி பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதுதான் தப்பு. இதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாத்தீங்களா, பெருமழையை, மலைக்கு எந்த லா வரும்? அதாவது மலைக்கு எந்த லா வரும்? இந்த லா வரும். மலைக்கு இந்த லா வரும். இந்த லா போட்டா என்ன வரும்? மலைகள், அதாவது உயரமான பகுதிகள், மலைகள், அதுதான் ஒரு இது. ஓகேங்களா? அதனால இது தப்பு. சோ பிழையான தொடர்னா என்னது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். கரெக்ட் தான். அன்பு இருக்கிறது உயிருள்ள உடல். கரெக்ட் தான். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். இது டவுட் தான். ஏன்னா வந்து இது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து அன்பு இருக்கிறது உயிருள்ள உடல், அன்பு இல்லைன்னா அது உயிரே இல்லைன்ற மாதிரிலாம் ஆயிராது. ஓகேங்களா? அதனால இது தவறானது. எதுக்கும் அடுத்ததையும் பார்ப்போம். அன்பு உடையவர்கள் தம்முடலும் பிறர்க்கே என்பர். கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இதுவும் கரெக்ட் தான். அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சது ரெண்டு தான் தப்பான ஒன்று. அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் தான் தப்பானது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இரண்டு மட்டும். ஓகேங்களா? அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆப்ஷன் ஏ அன்றறிவாம் எண்ணாதரம். ஆப்ஷன் பி வினைப்பகை என்றிராண்டின் எச்சம். ஆப்ஷன் சி நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். ஆப்ஷன் டி முடிவும் இடையூறும் அறிந்த செயல். ஓகேங்களா? இதுல வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். கிளைஞரை அளக்கும் கோல் எது? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு வரும் துன்பம். கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது கரெக்ட் தான். காரணம், புலியை போன்று கரும்பும் மஞ்சளுமான வண்ண கோலங்களிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இது வந்து தப்புதான். இது தப்புதான். அது மட்டும் இல்லாம கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கூற்று சரி, காரணம் தவறு,
ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. அதாவது கூற்று சரிதான், ஆனா காரணம் தப்பு. அது மட்டும் இல்லாம காரணமும் கூற்றுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ் வரும், கன்னடம் வரும், மலையாளம் வரும். ஓகேங்களா? குடகு. ஓகேங்களா? குடகு வரும். அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். எஸ், இது கரெக்ட் தான். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இல்ல, இது இல்ல. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இது கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் டி 1, 3 தான் கரெக்டான ஆன்சர். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. வேலு நாச்சியாருக்கு தெரிஞ்ச மொழிகள்னா ஆப்ஷன் ஏ தான். தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. ஓகேங்களா? எவில்டோர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. ஈவில்னாலே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஈவில்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கெடுப்பவர் தான். ஓகேங்களா? அளவை, அறிவாளர், நெஞ்சு கலப்பவர் இதெல்லாம் இதுல கிடையாது. ஏன்னா வந்து ஈவில்னாலே நமக்கு தெரியும். ஈவில்னா கொஞ்சம் அந்த கெட்டது அந்த மாதிரி தான். சோ ஆப்ஷன் சி, கெடுப்பவர் தான் கரெக்டான ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிஷியன்ட். இதுக்கு வந்து தமிழ்ல வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாம் அறிந்த நிலை, இதுதான் வந்து ஆம்னிஷியன்ட். ஓகேங்களா? மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். ஆப்ஷன் சி, ரிவ்யூ பெட்டிஷன். ஓகேங்களா? மறு ஆய்வு, அதாவது மறு ஆய்வுன்றத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதாவது என்னன்னா, மறு ஆய்வுன்னா என்னது? ரிவ்யூ, அதாவது மறுபடியும் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்றது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ரிவ்யூ பெட்டிஷன். உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொருத்துக. ஆண்டிகள் மடங்கட்டியது போல. இதுக்கு வந்து உவமையை வச்சு இதை பொருத்தணும். ஓகேங்களா? ஆண்டிகள் மடம் கட்டியது போல. இதுக்கு எது வரும்? போலி, மிக அரிது, பயனற்ற செயல், உருவாகா திட்டம். இது அப்போ வந்து இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படின்னாலே உருவாக திட்டம். அதாவது ஆண்டிகளால மடம்லாம் கட்ட முடியாது. சோ இது ஒரு உருவாகாத திட்டம் தான். ஓகேங்களா? ஆற்றில் கரைந்த புலி போல, பயனற்ற செயல். அதாவது ஆற்றுல வந்து புளியை கரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு பயனும் கிடையாது. அதுல அது வேஸ்டா தான் போகும். அதனால பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல, மிக அரிது. கரடி பிறை கண்டது போலனா மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல, போலி. ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்க. இயலாமை, நிலைத்தன்மை, உறுதித்தன்மை, நிலையற்ற தன்மை. ஆப்ஷன் டி, நிலையற்ற தன்மை தான் கரெக்டானது. அதாவது நீர் மேல எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா எழுத முடியும். அதாவது ஒரு பேனா எடுத்து, ஒரு இங்க் பேனா எடுத்து அதுல வந்து பண்ண முடியும். ஆனா வந்து அது வந்து அப்படியே நிலையா இருக்காது. ஓகேங்களா? அது வந்து அப்படியே வந்து நீர் வந்து அப்படியே விலக 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 அதுவும் அப்படியே காணாம போயிடும். ஓகேங்களா? அதனால வந்து எழுத முடியாதுன்னு இல்ல, எழுதுனாலும் அதுல நிலையா இருக்காது. நிலைத்தன்மை கண்டிப்பா அது நிலையா இருக்காது. அதனால இது கிடையவே கிடையாது. உறுதித்தன்மை, உறுதித்தன்மையும் இருக்காது. நிலைத்தன்மையும் இல்லைன்னா உறுதித்தன்மையும் இருக்காது. இல்ல, ரெண்டும் ஒண்ணு தானே. நிலையற்ற தன்மை தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, நிலையற்ற தன்மை. ஓகேங்களா? மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. ஓகேங்களா? இப்போ வந்து காணல் நீர் கிடைக்காத ஒன்று. காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று. அதாவது இப்ப வந்து பாலைவனத்துல தான் சொல்லுவாங்க, ரொம்ப அந்த பாலைவனத்துல நடந்து போகும்போது எங்கேயாவது தூரமா தண்ணி தெரிகிற மாதிரி இருந்தா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருக்காது. அதாவது அந்த வெயில் படுற அந்த இது வந்து தண்ணி மாதிரி தெரியும். அதாவது நம்ம இப்போ நல்லா வெயில் அடிக்கும் போது ரோட்ல நடந்து போனோம்னாலே தூரமா இருக்க இடம் ஏதோ தண்ணி மிதந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து காணல் நீர், கிடைக்காத ஒன்று. கரையேறுதல்,
துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல், விட்டு விடுதல். அதாவது கை கழுவுதல்ன்றது விட்டு விடுதல். ஓகேங்களா. குரங்கு பிடி, உறுதியான பற்றுதல். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. ஏமாற்றுதல். ஆப்ஷன் பி ஏமாற்றுதல் தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. இருக்கட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஓகேங்களா. இப்பழமொழி வேளாண்மை சார்ந்தது. ஆப்ஷன் பி. இருக்கட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கு பயன்படும். சரி, ஓகே. கடுக்காய் இதை என்னன்னு கேட்டுக்காங்க. இப்பழமொழி வேளாண் சார்ந்தது. இல்ல, இது வேளாண் சார்ந்ததெல்லாம் கிடையாது. எருகட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இது வேளாண்மை சார்ந்ததெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. இது வேளாண்மை சார்ந்ததெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. எருகட்டாருக்கும் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. ஆமா, கரெக்ட். கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிந்து. ஆமா. பிள்ளை பெற்ற தாய்க்கும் கடுக்காய் சிறந்த. ஆமா, இது 3 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ BCD தான் சரி. ஓகேங்களா. போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. விதிகள் மற்றும் விதிமுறைகள். அரசினரிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றிற்கு தயக்கமில்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்பட்டது. இது இணைப்பு A15 எண் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும். இதனை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கமில்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டுகளுக்கும் விடை செய்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமை இடத்தில் இருக்கும்போது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு இது அனுப்பப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சி தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. ஆப்ஷன் சி கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஓகேங்களா. உயிரியலில் அவுலோமுனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் டி மனநோய் தான் கரெக்டான ஆன்சர். தொழில்நுட்ப சொற்களை பொருத்துக. நாட்டிக்கல் மைல். ஓகேங்களா. நாட்டிக்கல் மைல்னா இங்க 1852 மீட்டர். ஓகேங்களா. ஒரு நாட்டிக்கல் மைல்னா 1852 மீட்டர். ஓகேங்களா. நாட்டிக் ஹரிசான், நாட்டிக் ஹரிசான். ஓகேங்களா. மணல் தொடுவரை. ஓகேங்களா. மணல் தொடுவரை. நார்பனைஸ் மழை புயற்காற்று. நார்பனைஸ்னா மழை புயற்காற்று. நாலன்னா நெப்டியூனின் துணைக்கோள். அப்போ ஆப்ஷன் ஏ 3142 தான் கரெக்டான ஆன்சர். கீழ்காணும் கலை சொற்களை பொருத்துக. நானோ டெக்னாலஜி. நானோனாலே நமக்கு நல்லா தெரியும், நுண் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. அப்போ மீனுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜினா என்ன தெரியும், உயிரில் அந்த மாதிரி வருது. ஸோ உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ்னால நமக்கு தெரியும் விண்வெளி சம்பந்தப்பட்டது. ஸோ விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல்னாலே அறிவாளர். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ 4321 கரெக்டான ஆன்சர். பிரஸ்பயோசோபாகஸ் எனும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி உணவு குழல் தளர்ச்சி அடைதல். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வணிக வேளாண்மை குறித்து ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொருத்துக. பார்ட்டர் பண்டமாற்று. பார்ட்டர்னா பண்டமாற்று. பார்கெய்னிங் பேரம் பேசுதல். பார்கெய்னிங்னா பேரம் பேசுதல். பர்டெப்ட் வாராக்கடன். ஓகேங்களா. பர்டெப்ட்னா வாராக்கடன். அக்வயர் கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஓகேங்களா. கைப்பற்றப்பட்ட நிறுவனம். அப்ப இதுக்கு ஆப்ஷன் சி 2413 தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. அவ்வளவுதான். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.